மேடம் மேடம் வணக்கம் மேடம். இங்க ரெண்டு பேரும் பேசுறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனை ஏன் 2023 சேர்த்த போது ஏன் யாரும் எதிர்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா மேம், சென்சஸ் கணக்கெடுப்பின்படி மேடம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்ட்டு. மேம் உண்மையில என்னன்னா, இதை ப. சிதம்பரம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு ஆமா, இது சொல்லும் போது உங்களுக்கு அப்படி தெரியும், 59ன்னு தெரியும். பட் டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைத்து மொத்த கணக்கையும் பார்த்த பிறகு அது உங்களுக்கு 46 குறைஞ்சிரும். ஆனா அந்த உத்தரவாதம் தான், அது குறையாது, 50% தான் உயரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை தான் எழுத்துப்பூர்வமாக நீங்க பில்லுல கொடுங்கன்னு கேட்கறது தான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட் தான். ஏற்கனவே 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க, திருப்பியும் 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அது யார் ஃப்ரீஸ் பண்ணது? இந்தியால நாடாளுமன்றத்துல எல்லாருமா சேர்ந்து மெஜாரிட்டியா முடிவெடுக்கிறாங்க. ஏன்? எல்லாருமான ரெப்ரசன்டேஷன் வேணும், எல்லா மாநிலத்தோட குரல் அங்க இருக்கணும். இட்ஸ் இந்தியா, பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட். அப்ப எல்லா ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறதுக்காக அது பண்ணாங்க. இன்னொன்னு ஜமீலா மேடம் பேசும்பொழுது 2023 டீலிமிட்டேஷன் சென்சஸ் வந்ததுன்றாங்க. எங்க இருந்து வந்தது? வானத்திலிருந்து குதித்து வந்ததா? அப்பயே பிஜேபி தான் வந்தது. ஆக பாராளுமன்றத்துல இருந்தா மட்டும் தான் இவங்க குரல் கொடுப்பாங்களா? அப்படி இல்லன்னா பெண்களுக்கு அநீதி ஏற்பட்டுச்சுன்னா இவங்க வெளியில போராட மாட்டாங்களா? எத்தனை போராட்டம் பண்ணாங்க. மேலும் பாராளுமன்றத்துல இது வந்த பொழுது மிக தீவிரமாக எதிர்க்கப்பட்டது. நாங்க சொன்னதை கேட்கலங்கிறதுக்காக நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வழக்கு தொடுத்திருக்கோம். NFLW மட்டுமல்ல, பல அமைப்புகள் வழக்கு தொடுத்தாங்க. அதை எதையுமே கண்டுகொள்ளவே இல்ல. அப்புறம் இப்ப அமித்ஷா புதுசா சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக தான் சீட்டை ரைஸ் பண்ணிருக்கோம். இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஆண்களாவது, எந்த அரசியல் கட்சியாவது, எந்த எம்பி ஆச்சும் ஆண்கள் சொன்னாங்களா? இல்ல வேற யாராச்சும் பெண்கள் சொன்னாங்களா? நீங்க 543 அப்படியே 33% எங்களுக்கு கொடுக்க கூடாது, இந்த சீட்டு ரைஸ் பண்ணாதான் கொடுக்கணும், அப்படி பண்ணாதான் நாங்க ஒத்துப்போம், இல்லாட்டி போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. ஆக இது ரொம்ப வெளிப்படையான விஷயம். இந்த 850 நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், 50% இன்க்ரீஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பெண்களுக்காக நடைமுறைப்படுத்துவதற்காக என்று சொல்வது அமித்ஷாவோட ஏமாற்று வேலை, பாஜக ஏமாற்று வேலை. அதை தட்டி கேட்காமல் இருப்பது, அதற்கு ஒத்து ஊதுவது இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியலுக்காக அதிமுக என்பது மிக வேதனையான வருத்தமான விஷயம். ஆனா அதிமுக மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, அதிமுக மேல ஒரு மரியாதை இருந்தது. ஆனா எடப்பாடியா கூட ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி அவர் செஞ்சுட்டார். மேலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வாய்ஸோ இல்ல தென்னிந்தியாவோட வாய்ஸோ இல்லன்னா, ஏற்கனவே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஏற்படைய டிபிடிபி ஆக்ட், அது பல்வேறு பிரச்சனை, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல், எல்லாவற்றையும் திணிக்கின்ற ஒரு முயற்சியாக கூட்டாட்சியினால என்ன மாநிலத்துக்கு ஒரு மரியாதையே கிடையாது என்ற வகையில் இருக்கும் பொழுது, அதை மேலும் சட்டப்பூர்வமாக அது நாடாளுமன்றத்துல எம்பிக்கு நீங்க ஓட்டு போட்டா என்ன, போடலன்னா, வந்தா என்ன, வராட்டி என்ன, எனக்கு இருக்கிற 5 மாநிலம் போறோம் என்ற முறையில் தொகுதி மறுவரை செய்வதற்கு தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியா கிடைக்கின்ற துரோகத்துக்கு அதிமுக துணை போவது ஏற்புடையது அல்ல. மிகவும் மோசமான விஷயம். ஒரே ஒரு லைட்டர் சென்ஸ்ல அஜித் ஒரு படத்துல சொல்லாப்ல கண்ணாடி திருப்பினா வண்டி ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி எங்க தொகுதி மறுவரையும் கேஸ் சென்சஸுக்கும் பெண்களுக்கு சம்பந்தமே இல்ல. கொடுக்கதா இருந்தா இப்பயே கொடுக்கலாம், இன்னைக்கே கொடுக்கலாம், 2024 கொடுத்திருக்கலாம். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் வழக்கு தொடுத்தும் கூறியிருக்கிறது. இன்னைக்கு சொல்றோம், டீலிமிட்டேஷனை டீலிங் பண்ணுங்க, உடனடியாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்க. அதை இந்தியாவில அனைத்து கட்சியும் ஆதரிப்பார்கள். இன்னைக்கு தனிநபர் மசோதா கூட டிஎம்கேல போட்டிருக்காங்க. அதை உடனடியாக நிறைவேற்ற சொல்லுங்க. சும்மா நடிக்க வேண்டாம், பெண்களுக்காக நடிக்க வேண்டாம். ஓகே மேடம்.